Hello friends, வணக்கம் and welcome back to Critex Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா மாய சபா 2025ல தமிழ் டப்ல சோனி லிவ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா சீரிஸ். சீசன் 1ல மொத்தம் 9 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்ஸ் 35 to 40 மினிட்ஸ்ல ட்ரிம் ஆஃப் பண்ணி தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, ஃபிக்ஷனல் டிராமான்னு போய் சொல்லி உருட்டி பரட்டி தான் எடுத்து வச்சிருக்காங்க. பயங்கர கான்ட்ராவர்ஷியலான தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிராமா தான் இது. சந்திரபாபு நாயுடு அண்ட் ஒய்எஸ்ஆர் பத்தி இன்டைரக்டா பல விஷயத்தை இந்த சீரீஸ்ல பேசியிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற குடும்பத்துல பிறந்த 2 பேர் வேற ஐடியாலஜியோட வளர்ந்தவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே எப்படி பாலிடிக்ஸ்குள்ள வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் எதுக்காக தனித்தனியா பிரிஞ்சு போய் கட்சி ஆரம்பிச்சு பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, இதுல நம்ம கதையோட ஹீரோவான ஆதி பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்ன, அரசியல்வாதியாவும் நடிகனாவும் இருக்கக்கூடிய ஆதிக்கு நாடகக்காரியினால வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் ரெட்டிக்கும் நாயுடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்த பயங்கர இன்டெப்தா பேசியிருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா சீரீஸோட பவர் கான்ஃபிளிக்ட வச்சு சிஎம் சீட்டோட என்ன விளையாட்டு விளையாண்டுருக்காங்கிறத இந்த சீரீஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா சீரீஸ் தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே பெர்ஃபெக்டா நீட்டா பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸை ஈஸியா பிளே பண்ணி ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கிறது இந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா. பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா சப்ஜெக்ட் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு நீங்க ஃபீல் பண்ணாலும் 70s to 80s டிராமாவை தான் இங்க ரீக்ரியேட் பண்ணி நல்ல நாஸ்டாலஜிக்கல் ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஒரு சில எபிசோட்ஸ்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருந்தாலும் பல எபிசோட்ஸ் பயங்கர ஃபேசிங் இஷ்யூஸ்னால லேக் ஆயிருக்கு. அதை மட்டும் இவங்க ஓப்பன் அப் பண்ணி ட்ரூ ஸ்டோரிஸ் இன்னுமே ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனல் டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருந்தா சீரீஸ் வேற லெவல்ல இருந்திருக்கும். கான்ட்ராவர்ஷியல் டிராமாவை எடுத்து ஃபிக்ஷனல் டிராமாவா கன்வெர்ட் பண்ணி பிரசென்ட் பண்ணி ஆடியன்ஸை ஏமாத்த நினைச்சது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. டெக்னிக்கலா நீட்டான சீரீஸா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சில விஷயம் சீரீஸ்ல ஆன் அண்ட் ஆஃப் தான் ஒர்க் அவுட் இருக்கு. எமோஷனல் டிராமால ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா என்ன இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கும். சஸ்பென்ஸும் டென்ஷனும் லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருந்தாலும் சீன்ஸ்ல லாஜிக் அண்ட் கண்டினியூட்டி ஃபேக்டர் அடி வாங்கியிருக்குங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. சீரீஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல சீரீஸ் தான். கிளைமேக்ஸ் எபிசோட்ஸ்ல மட்டும் வயலன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறது கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாய சபா சீரீஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அல்லோன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. அபோவ் ஆவரேஜான டீசென்ட் வாட்ச் சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.